வட அரை கோளத்தில் எந்த மாதங்களில் கோடை காலம் நிலவுகிறது? ஆப்ஷன்ஸ்: மார்ச் டு செப்டம்பர், செப்டம்பர் டு மார்ச், அக்டோபர் டு பிப்ரவரி, ஜனவரி டு ஏப்ரல். இந்த கேள்விக்கான சரியான பதில் மார்ச் டு செப்டம்பர். நகர்பாலிகா சட்டம் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 42வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம், 98வது சட்ட திருத்தம். இந்த கேள்விக்கான சரியான பதில் 74வது சட்ட திருத்தம். சர்க்காரிய குழுவினை நியமித்த முன்னாள் பிரதம அமைச்சர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்திரா காந்தி. ராஜாஜி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: மணிப்பூர், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், உத்தராகண்ட். இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தராகண்ட். ஆயிரத்தி 858ஆம் ஆண்டு விக்டோரியா பேரரசின் பிரகடனம் வெளியிடப்பட்ட இடம் எது? ஆப்ஷன்ஸ்: அலகாபாத், டெல்லி, லக்னோ, கல்கத்தா. இந்த கேள்விக்கான சரியான பதில் அலகாபாத். இந்தியாவில் பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1601ஆம் ஆண்டு, 1610ஆம் ஆண்டு, 1664ஆம் ஆண்டு, 1884ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1664ஆம் ஆண்டு. செயற்கை பட்டு எனப்படும் பாலிமர் எவை? ஆப்ஷன்ஸ்: டெர்லின், நைலான், பாலிகார்பனேட், ரேயான். இந்த கேள்விக்கான சரியான பதில் ரேயான். ஜஸியா வரியை மீண்டும் வசூலிக்க ஆரம்பித்த முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன்ஸ்: அக்பர், உமாயூன், ஷாஜகான், அவுரங்கசீப். இந்த கேள்விக்கான சரியான பதில் அவுரங்கசீப். கீழ்காண்பவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும்? ஆப்ஷன்ஸ்: நிலக்கரி, கடலலை ஆற்றல், பெட்ரோலியம், இயற்கை வாயு. இந்த கேள்விக்கான சரியான பதில் கடலலை ஆற்றல். பனி விரிவுகள் என அழைக்கப்படுபவை எவை? ஆப்ஷன்ஸ்: கண்ட பனியாறுகள், பள்ளத்தாக்கு பனியாறுகள், பெருங்கடல் பனியாறுகள், ஆல்பைன் பனியாறுகள். இந்த கேள்விக்கான சரியான பதில் கண்ட பனியாறுகள். கீழ்காண்பவற்றுள் தீப்பாறையின் வகை எது? ஆப்ஷன்ஸ்: பாசல்ட் பாறை, மணற்பாறை, கிரானைட் பாறை, ஏ மற்றும் பி இரண்டும். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஏ மற்றும் பி இரண்டும். தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய குழு எது? ஆப்ஷன்ஸ்: பல்கலைக்கழக கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு, தாவே கல்விக்குழு, ஆரம்ப கல்விக்குழு. இந்த கேள்விக்கான சரியான பதில் பல்கலைக்கழக கல்விக்குழு.